Taste the Daily. ஜவஹர் அலி சார், உங்ககிட்ட இருந்தே ஆரம்பிக்கிறேன். திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இப்போ குழப்பத்துல இருக்காங்களா? இல்ல, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் இப்ப இல்ல, ரொம்ப நாளாவே குழப்பத்தில் தான் இருக்காங்க. அந்த குழப்பத்தினுடைய வெளிப்பாடு இப்போ ஓரளவுக்கு தெரிய வருது. அது கூட்டணி கட்சி என்பதனால மெல்லவும் முடியாம விழுங்கவும் முடியாம இவர்களுடைய தத்தளிக்கக்கூடிய அந்த சூழ்நிலை நல்லாவே தெரியுது. அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதாவது இவர்கள் ஒரு பக்கம் இவர்கள் திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய அவலங்கள், பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, இவர்கள் செய்யக்கூடிய ஊழல்களை எல்லாம் தட்டி கேட்க முடியாம உங்களுடைய அடையாளத்தை தொலைச்சிட்டாங்கிற ஒரு பேச்சு எல்லோரிடமும் பொதுமக்களிடையும் இது அரசியல் சார்பு நிலை எடுத்திருக்கக்கூடிய அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் இருக்கு. ஆனா அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய பலருக்கே சொல்றாங்க, கூட்டணி இருக்கிறோம், ஒரு கொடிய கூட நம்மளால கட்ட முடியல அப்படின்னு சொல்றாங்க. அது போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறது இல்ல. இதே கூட்டணி கட்சிகள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதாவது போராட்டம் நடத்துறது கூட அனுமதி இல்ல, கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது. இரண்டோன்னு என்ன தெரியுமா, சப்போஸ் அவர்கள் ஒருவேளை அவர்கள் திமுக அரசுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு எடுத்து ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த கட்சியை எப்படி பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிற நிலையும் எடுக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி இப்போ தங்களுடைய கட்சிக்குள்ள என்னென்ன பிரச்சனை இருக்கு, இப்ப போராட்டம் நடத்த விட மாட்டாங்க, கொடி நட விட மாட்டாங்க அப்படின்னு தன்னுடைய கட்சிகள் பிரச்சனையை மட்டும் தான் முன்வைக்கிறாங்களா, இல்ல மக்கள் பிரச்சனைகளையும் அவங்க அதிருப்தி தெரிவிக்கிறாங்களா? இல்ல, மக்கள் பிரச்சனையை அவர்கள் ரொம்ப காலமா பேசல. ஆனா இப்போ சமீப காலமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொட்டும், அதாவது கடந்த காலங்கள்ல ஒரு ஆணவ படுகொலை நடந்த பொழுது அன்றைக்கு திருமாவளவன் என்ன பேசினாரு, இதற்கு முழு பொறுப்பு இந்த அரசாங்கம் தான் எடுக்கணும் அப்படின்னாரு. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, அரசாங்கம் சரியான நடவடிக்கை தான் எடுத்திருக்கு, ஆனா சில தவறுகள் நடப்பது இயல்புதான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு மென்மையான போக்கை கடைபிடிக்கிறாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுல. எதிர்ப்பு தெரிவிக்கிறதே இல்லை. இவங்க எப்பயுமே இந்த ஆளும் கட்சிக்கு எந்த அளவுக்கெல்லாம் சப்பக்கட்டு கட்டி பல்லக்கு தூக்கணுமோ அந்த அளவுக்கெல்லாம் தூக்குறாங்க. நீங்க இன்னைக்குன்னு சொல்ல போனா கள்ளக்குறிச்சி அந்த சாராயத்துல 72 பேர் இறந்தாங்களே, அந்த விஷயத்துல கூட்டணி கட்சிகள் இதுவரைக்கும் கம்யூனிஸ்டுகளாவது விடுதலை சிறுத்தைகளாக மிகப்பெரிய அளவுல போராட்டத்தை ஏதாவது நடத்தினாங்களா? இல்ல. இன்னொன்னு சொல்லப்போனா விடுதலை சிறுத்தைகள் கொஞ்சம் வேகமா மது ஒழிப்பு போராட்டம் நடத்திட்டு உடனே ஸ்டாலின் அப்படிலாம் போராட்டம் நடத்தினா உங்களுக்கு வர வேண்டிய கட்டிங் வராது அப்படின்னு சொன்னாங்க. பெண்கள் மது ஒழிப்பு, அதாவது மதுவிலக்கு பெண்கள் போராட்டம் மாநாடு வச்சாரு. அதனால இந்த ஆளும் கட்சியை எதிர்த்து பேசுவதற்கு தைரியம் திராணி இல்லாத ஒரு நிலையில் இருக்காங்க. ஆனால் அந்த கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடிய ஒருத்தர் வேல்முருகன் என்பவர் ஒரு தைரியமாக பேசக்கூடியவராக நான் பார்க்கிறேன். அவர் தைரியமாக பல்வேறு கருத்துக்களை, இந்த அவலங்களை எல்லாம் எடுத்து பேசுறார். இன்னும் சட்டமன்றத்திலே கூட பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல, இந்த சபாநாயகர் இருக்கிற குற்றச்சாட்டை எல்லாம் வச்சார். இதெல்லாம் உண்டு ஒரு சில. ஆனா அவர்களுக்கு என்னன்னா எப்படியும் திமுக தூக்கி பிடிக்கணும்னு அவங்க ஒரு கருத்தை பேசிட்டாங்கன்னா அவங்கள மறுமுறை ஏதாவது வகையில அவங்கள ஓவர்டேக் பண்ணி பிளாக் பண்றது. கூட்டணி கட்சிகள்னா நான் என்ன சொல்றேன், அண்ணா திமுக கூட பிஜேபி கூட்டணியில இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி கடந்த காலங்கள்ல செய்த தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டிருக்கும். பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் மும்மொழி திட்டத்தை எதிர்த்திருக்கும், அணை பாதுகாப்பு திட்டத்தை எதிர்த்திருக்கும், 10.5% இடஒதுக்கீட்டை எதிர்த்திருக்கும், காவிரிக்காக 26 நாள் பாராளுமன்றத்தை எல்லாம் முடக்கி தனித்தன்மையை காட்டணும். அதுதான் ஒரு ஆளுமைக்குள்ள ஒரு தலைமை, ஆளுமைக்குள்ள ஒரு கட்சி பண்றப்படுது. ஆனா இன்றைக்கு இவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. அது இன்னும் சொல்ல போனா இந்த கம்யூனிஸ்டுகள்னா போராடுவர்கள், மக்களின் குரலாக ஒலிக்கக்கூடியவர்கள். அவர்கள் எங்க போராடுறாங்க, என்ன பண்ற கேட்டா நாங்க போராடுறோம், அறிக்கை கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. இதுவரைக்கும் பகிரங்கமாக மக்களை திரட்டி இதுவரைக்கும் இந்த 4.5 வருஷத்துல போராடியது உண்டா கம்யூனிஸ்டுகள்? இல்ல. ஆனா அப்படி ஒரு வேலை ஒரு விஷயத்தை நீங்க போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக பண்ண கேடா அவர்களை முரசொலியில் எழுதி அசிங்கப்படுத்தணும். எல்லாமே அந்த ரங்கராஜன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் என அசிங்கப்படுத்தினார்கள்.
அதாவது இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு அதிருப்தி இருக்கும்போது கூட இருக்கிறதுக்கோ எதிர்ப்பு தெரிவிக்காததுக்கோ என்ன நிர்பந்தம் இருக்கும் சார் அவங்களுக்கு? ஒருவேளை வந்து இந்த நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோன்னா நம்ம கட்சியை உடைச்சிருவாங்க, இல்ல நமக்கு வர வேண்டிய அந்த கட்டிங்க கொடுக்காம விட்டுருவாங்க. சரி, இப்ப தேர்தல் களத்துல வந்து அவங்க நம்மளுக்கு செலவு செய்ய மாட்டாங்க. போன முறை 25 கோடி கொடுத்தாங்க, இப்ப எல்லாம் பணம் கொடுக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இல்ல நம்ம கட்சியை உடைச்சிருவாங்க. ஏன்னா கடந்த காலங்கள்ல திமுக வந்து கட்சிகளை உடைச்சி பழக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு மதிமுக கூட உடஞ்சு போயிருக்கிறது எப்படி? அதே போலதான் கடந்த காலங்கள்ல முஸ்லிம் லீக் என்ற கட்சி வந்து அப்துல் சமது தலைமையில இருந்தது. அவரு வந்து திடீர்னு அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஆதரிச்சு கூட்டணிக்கு போன கையோட அந்த கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தரை அப்துல் லத்தீப் என்பவரை உடைச்சு அந்த புதிய கட்சி ஆரம்பிச்சாரு. சரி, அதற்கு பிறகு தமுமுக என்ற கட்சி, அந்த தமுமுக கட்சி இன்னைக்கு பல்வேறு பிரிவுகளாக இருக்கிறது. காரணம் என்னன்னா அன்றைக்கு தமுமுக என்று கருணாநிதி கடுமையாக எதிர்த்தவர்கள். இந்த நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய அந்த பீடை என்று சொன்னவர் ஜவாஹிருல்லா. ரொம்ப மோசமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி பேசினவர் அவரு. அதோட அந்த கட்சியை 4 உடைச்சாங்க. இன்றைக்கு கூட நிறைய கட்சிகள் இது போன்ற உடைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவர்களுடைய நிலை என்னன்னா, இவர்களுடைய ஒரு நிலைப்பாடு ஒண்ணே ஒண்ணு இருக்கு. அதாவது அது அரசியல் நிலைப்பாடா இல்ல வந்து அயோக்கியத்தனமான நிலைப்பாடான்னு புரியல. எங்களுடைய ஒற்றை இலக்கு நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதுதான் என்று சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், நீங்க இந்த வரக்கூடிய தேர்தல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வகையிலும் முழுமையான சம்பந்தம் இல்லாத, முழுமையான அவங்க வந்து கிரவுண்ட்ல விளையாடாத பிளேயர்ஸ், சப்ஸ்டிட்யூட் தான் அவங்க. இந்த தேர்தல் களம் திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமா என்கின்ற நிலையில தான் இந்த களம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த களத்தை எப்படி பார்க்கணும் கூட்டணி கட்சிகள்? 4.5 வருடம் மிகச்சிறப்பான ஆட்சியை கொடுத்து மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து, அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொண்டு வந்து 7.5% இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து தமிழகத்தில் வந்து பல்வேறு தொழிற்சாலைகளை உருவாக்கி தமிழகம் அமைதி வளம் வளர்ச்சி என்ற அடிப்படையில் உருவாக்கி வைத்திருந்த அண்ணன் எடப்பாடியார் ஆதரிக்கணுமா? இந்த 4.5 வருஷத்துல தமிழ்நாட்டை நாசமாக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்குமான்ட்டு பொதுமக்களுடைய கேள்வியாக இருக்கு. அதை உண்மையிலேயே அவங்க சிந்திச்சிருந்தாங்கன்னா இந்த தேர்தல் களமே வேறமா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி பாஜக கொள்கைகள்ல இருந்து இவங்க வேறுபடுறதுனால நாங்க ஒன்னா இருக்கோம்னு சொல்றாங்கன்னு சொல்றீங்க. ஆனா காங்கிரசுக்கும் பிசிகாவுக்கும் திமுகவுக்குமே கொள்கைகள் வேற வேற தானே? இல்ல கண்டிப்பா நீங்க அததான் சொல்றேன். கடந்த பல்வேறு நான் நிகழ்வுகள்ல சொல்லியிருக்கேன். கடந்த இந்தியா கூட்டணியில் இருந்து அங்கம் வைத்த பால் தாக்கரே அவருடைய மென்டாலிட்டி முழுக்க இந்துத்துவா மென்டாலிட்டி. நீங்க வந்து நிதிஷ்குமார் மென்டாலிட்டி அவருக்கு வேற மாதிரி இருந்தது. அதன் பிறகு பால் தாக்கரே பலருடைய நீங்க இருக்க கட்சிகள்லாம் வேற இருந்தாங்க. கெஜ்ரிவால்னா எல்லா திமுகவுக்கு எதிரான முழுக்க நிலைப்பாடு எடுத்தவர்கள். நீட்டாக இருக்கட்டும், 10.5% இடஒதுக்கீடா இருக்கட்டும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான நிகழ்வுகளாக இருக்கட்டும், அது மாதிரி எடுத்தவர்கள். இவர்களுக்கும் இங்க இருக்க கம்யூனிஸ்டுகளுக்கும் திமுகவுக்கோ எந்த வகையில கொள்கை நிலைப்பாடு ஒரு துளி கூட இல்ல. ஆனால் தங்களுடைய சுயநலத்துக்காக ஒரு கூட்டணியை அமைச்சு அதனால வந்து பங்கம் அதுல அந்த கூட்டணி வெற்றி பெற்றா அதனால நம்மளுக்கு பயன் கிடைக்கும், இன்னும் வந்து தைரியமாக பல கொள்ளையடிக்கிற பணத்தெல்லாம் போய் வெளிநாடுகளை சேர்த்து வைக்கலாங்க நிலைப்பாடை தவிர ஏதோ பெரிய கொள்கை இருக்குது. அப்படி கொள்கை இருக்கிறதா இருந்தா நீங்கள் பல்வேறு சமயங்களில் பாரதிய ஜனதா கட்சி உண்மையான எதிரி, அது ஒரு மதவாத கட்சி என்றா நீங்க பல்வேறு சமயங்களில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா இருந்திருக்கிறீங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் பிஜேபி அலையன்ஸ்ல சேர்றீங்க. குஜராத் கலவரம் ஏற்படும் போதெல்லாம் பிஜேபியினுடைய அலையன்ஸ்ல இருக்கிறீங்க. எல்லா விஷயங்களும் நடக்கும்போது இப்போ சூழ்நிலை என்னன்னா இவர்களுக்கு வந்து இந்த கொள்கை இந்த மதவாதம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மக்கள் கிட்ட இங்க இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னன்னா ஒரு பொதுவான கருத்து கணிப்பு பிஜேபி எதிர்ப்பான மனநிலையில் இங்க உள்ள மக்கள் இருக்கிறாங்க, அதை நாம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலே இப்படி எல்லாம் பண்றாங்களா ஒழிய இல்ல கடந்த தேர்தல்கள்ல பிஜேபியோட கூட்டணி வைக்கும் போதெல்லாம் இந்த மனப்பான்மை அவங்களுக்கு கிடையாதா? இப்பதான் புதுசா வந்ததா இல்ல இது புது யுக்தியா அவங்க பயன்படுத்திக்கிறாங்களா? அவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பிஜேபியில எந்த கட்சியை, அதாவது கூடா நட்பு சொன்னவர்கள்
எப்படியோ காங்கிரஸை திட்டியவர்கள் இப்படியெல்லாம் அவர்கள் நிலைப்பாடுகளை அப்பப்ப மாத்திக்கிடுவாங்க. அவர்களுக்கு தேவை என்றால் அவர்கள் யாருடைய கழுத்துலையும் காலை வச்சு மிதிச்சுட்டு அப்படியே அழிச்சிட்டு போயிட்டே இருக்கக்கூடியவர்கள் தான் திமுக கட்சிக்காரங்க. அதனால அவங்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்ல. அவர்கள் நிலைப்பாடு எல்லாம் கொள்ளை அடிப்பது எப்படி, கோடிகளை சேர்ப்பது எப்படி, அது சரியான முறையில பாதுகாப்பது எப்படி. இது கொள்கைக்கான கூட்டணியும் கிடையாது, மக்களுக்கான கூட்டணியும் கிடையாதுன்னு சொல்லிருக்கீங்க. வர சார் உங்ககிட்ட அமைச்சிருந்தாங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் இன்றைக்கு கையில் எடுத்துக்கணும். இன்றைக்கு கூட்டணி கட்சிகள் திமுக இன்னைக்கு நீங்க ஒவ்வொரு மனிதரோட கேட்டு பாருங்க. சரி, உங்ககிட்ட வர சார், உங்ககிட்ட வர ஜவஹர் அலி சார், 2026 தேர்தலுக்கு முன்னாடி உங்களுடைய இந்த முரண்பாடுகள், இந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வெட்ட வெளிச்சமா வருமா வெளியே? இல்ல, இன்றைக்கு கூட்டணி கட்சிகளை பத்தி பேசி நேரத்தை வீணடிக்க தேவையில்லை. ஏன்னா அவர்களுக்குள்ள குமுறல் எல்லாம் ஏன்னா மக்கள் அந்த குமுறலை வெளிப்படுத்தக்கூடிய கட்டத்துல இருக்காங்க. அதனால இந்த மக்களுடைய பேராதவரோட இந்த விளங்காத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான், அதுக்காக தான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்கின்ற ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அதுல முக்கிய குறிக்கோளாக அவருக்கு இந்த வரக்கூடிய தேர்தல் என்னன்னா, ஒற்றை விரலால் ஓங்கி அடிக்கணும் இந்த திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். இந்த ஆட்சியினுடைய மக்கள் படக்கூடிய கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், துன்பங்கள் சொல்லிக்கிட்டே போலாம். எது இது எப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாம். அது ஏன்னா போதுமடா சாமி, இந்த ஆட்சி போதும்டா, எங்களை நீங்க இவ்வளவு நாள் நீங்க பதைச்சதே பாட்டி வச்சதே போதும், எப்படா வீட்டுக்கு போவீங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. நண்பர் சொன்னாரு, கூட்டணி கட்சிகள் தேமுதிக கட்சியை எல்லாம் ஸ்டாலினை சந்திச்சாங்க, இது நலம் விசாரிச்சாரு, மோடி கூட தான் நலம் விசாரிச்சாரு ஸ்டாலின் கிட்ட. மோடி சேர்ந்து போறாரா சார்? நலம் விசாரிப்பது என்பது வேறு. அதனால நீங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை என்னன்னு மக்கள் பேசுறாங்க, அதுதான் முக்கியம். மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. கூட்டணி கட்சிகள் எவ்வளவோ பலம் வாய்ந்த கட்சிகள்லாம் ஒண்ணுமே இல்லாம போன வரலாறுகள்லாம் இருக்கு. அதனால நீங்கள் மக்கள் கையில தான் இருக்குது. இந்த ஆட்சி வீட்டுக்கு போறாங்களா, எங்க போறாங்க? இதோட இந்த ஆட்சிக்கு, இதோட தமிழ்நாட்டுல திமுக என்ற கட்சியை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையில் மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்கன்னா அதனுடைய பாதிப்பு என்னன்னா, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சொன்னாரு, இந்த ஆட்சியாளர் செய்யக்கூடிய இந்த தவறுகளுக்கெல்லாம் இந்த கூட்டணி கட்சிகள்னா அந்த பாரத்தை சுமக்குறாங்க, தேவதானா? கம்யூனிஸ்டுகள்னா போராடுங்கள், மக்கள் பிரச்சனையை பேசுங்க. நம்ம சகோதரர்கள் கூட சொன்னாங்க, இந்த பாருங்க தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க, அதுல யார் போய் முன்னாடி நின்று இருக்கணும்? கம்யூனிஸ்டுகள் போய் நின்று இருக்கணும். ஆனால் அதிமுக தான் போய் நின்று இருக்கு. மாவட்ட செயலாளர்கள் நேத்துக்கெல்லாம் சங்கிலி போராட்டம், மனித சங்கிலி போராட்டத்தை நடந்திருக்காங்க. அதனால மக்களுடைய பிரச்சனைகளை போராடக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் அதிமுக. அந்த இயக்கத்துக்கு தான் இந்த தேர்தல் மக்கள் ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்லி. நன்றி சார்.